ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், அனைத்தையும் தூய ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். அவரிடம் நாம் சரணாகதியாகின்ற பொழுது நாம் செல்லுகின்ற பாதையை அவர் தீர்மானிப்பார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 5வது சனிக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்று தாயாம் திருச்சபை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சகாய அன்னையினுடைய வரலாறு மிகப்பெரியது. ஏனென்றால் 10ஆம் பத்திநாதரை நெப்போலியன் சிறைப்பிடித்து ஏறத்தாழ 6 ஆண்டுகள் சிறையிலே வைத்திருந்தார். சொல்லொன்னா துயரத்தை அவர் ஆட்கொண்டார். அந்த சிறையிலிருந்து அவர் விடுதலை பெற்று வருகின்ற பொழுது ரோமை நகரில் இருக்கின்ற அத்துணை அன்னை மரியா ஆலயங்களுக்கும் சென்று அன்னைக்கு அவர் நன்றி செலுத்தினார். தான் விடுதலை அடைந்ததற்கு நன்றி செலுத்தினார். அப்பொழுதுதான் வியாகுல அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்க அவர் நமக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் அன்னையை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அன்னையினுடைய அரவணைப்பில் இருப்போர் ஒருபோதும் தவறு செய்ய நேராது என்கின்றதை அன்னை மரியா அங்கே எடுத்துக் கூறினார். ஏனென்றால் ஒரு மாசற்ற திருத்தந்தையை நெப்போலியன் மிகவும் துன்புறுத்தினான், கஷ்டப்படுத்தினான். அதற்கு பரிசாக வாட்டர்லூ என்ற இடத்திலே தோல்வியை சந்தித்தான். தோல்வியை சந்திக்காத மாவீரன் நெப்போலியன் தோல்வியை சந்தித்தான். எப்பொழுது நல்லவர் மட்டில் நாம் செய்கின்ற துரோகம் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக விழும் என்பதை நெப்போலியன் புரிந்து கொண்டான். நம்முடைய சகா அன்னை நாம் தேடி செல்கின்ற பொழுது நமக்கும் அருள்பாலிக்கு காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களும் ஏறத்தாழ அதேதான் சொல்லுகிறது. முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை தூய் ஆவியானவர் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார். என்ன சொல்ல வேண்டும், எந்த ஊருக்கு செல்ல வேண்டும், என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவருடைய ஆவி அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தியது. ஏனென்றால் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை கனவின் வழியாக இறுதியாக பவுலுக்கு தோன்றி, நீங்கள் மாசிதோனியாவுக்கு சென்று இறைநற் செய்தி அறிவிங்கள் என்று கனவில் கண்ட காட்சியை வைத்து அவர்கள் அறிவிக்க சென்றார்கள். எப்பொழுது இறைவன் நம்மை இதை செய் என்கிறாரோ அதை தட்டாமல் நாம் செய்துவிட வேண்டும். எதை செய்யாதே என்கிறாரோ அதை செய்யாமல் விட்டு விடுவது நல்லது. ஏனென்றால் ஆவியனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தி வாசகமும் உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்பதாகவே என்னை வெறுத்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உலகை சார்ந்தவராக இருந்திருந்தால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து பிரித்தெடுத்து விட்டேன். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலே நாம் நுழைந்து விட்டோம். இந்த உலகம் சாத்தானுக்குரியது, இந்த உலகம் பாவத்திற்குரியது, இந்த உலகப்போக்கான காரியங்கள் நம்மை பாவத்திற்கு தான் இழுத்து கொண்டு போகும். ஆனால் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகின்ற பொழுது அவருக்காக நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் அவரிடம் நாம் செல்லுகின்ற பொழுது